You know that Jesus, who never sinned even once, உங்களுக்கு தெரியுமா இயேசு ஒருமுறை கூட பாவம் செய்யவில்லை. you know he prayed with crying. ஆனாலும் அவர் கதறி ஜெபித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? It's not written in the Gospels. சுவிசேஷங்களிலே அவைகள் எழுதப்படவில்லை. In the Gospels it only says once Jesus wept at the tomb of Lazarus. ஒரே ஒரு முறை இயேசு கண்ணீர் விட்டார், அதுவும் லாசருடைய கல்லறையிலே. இதுதான் சுவிசேஷம் சொல்கிறது. There he was crying for others. அங்கே மற்றவர்களுக்காக உள்ள ஒரு அழுகை. In the book of Hebrews chapter 5, ஆனால் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் we read that Jesus cried loudly. இயேசு பலத்த சத்தத்தோடு கூட அவர் கதறினார் என்று வாசிக்கிறோம். We know that he cried loudly on the cross. அங்கே சிலுவையிலே அவர் பலத்த சத்தத்தோடு கூட கதறினார் என்று அறிந்திருக்கிறோம். This is not talking about that. இங்கே அதை குறித்து பேசவில்லை. In Hebrews chapter 5, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் and verse 7, 7ஆம் வசனம், it says, in the days of his flesh means all those 33 and a half years he was on this earth. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று சொல்லும் பொழுது இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த 33 ஆண்டுகள். He prayed to his Father. அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார். And supplication means he made a specific request. விண்ணப்பம் பண்ணினார் என்று சொன்னால் குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபித்தார் என்று பொருள். How did he pray? எப்படி அவர் ஜெபித்தார்? With loud crying and tears. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார். That was not in public. அது பொதுவாக உள்ள இடங்களிலே அல்ல. If he had prayed like that in public, it would have been written in the Gospels. அப்படி பொதுவான இடங்களிலே அப்படி ஜெபித்திருந்திருப்பாரே, ஆனால் அவைகள் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருந்திருக்கும். The man of God may not cry in public. ஒரு தேவ மனிதன் பொதுவான இடங்களிலே அழமாட்டார். You may not see tears in his eyes in public. பொதுவான இடங்களிலே கண்ணீரை நீங்கள் பார்க்க முடியாது. Never once do we read in the Gospels that Jesus prayed with a lot of tears. அதிக கண்ணீரோடு கூட இயேசு ஜெபித்தார் என்ற ஒருமுறை கூட நாம் சுவிசேஷத்திலே வாசிப்பதில்லை. Because those people only saw him outside. ஏனென்றால் சுவிசேஷத்திலே வெளிப்பிரகாரமாக மட்டுமே இயேசுவை ஜனங்கள் பார்த்தார்கள். But God revealed to the writer of the Hebrews. ஆனால் இந்த எபிரேயரை எழுதினவருக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். How Jesus prayed in secret. எப்படி அந்தரங்கத்திலே இயேசு ஜெபித்தார். In the days of his flesh means throughout his entire life. அவர் மாம்சத்திலே இருந்த நாட்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக. He would, if you could suddenly go and see Jesus praying somewhere in secret. நீங்கள் திடீரென இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்தரங்கத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்ப்பீர்களானால் you would see tears coming down his eyes. அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். Jesus, இயேசு, who never sinned, பாவமே செய்யாதவர், who was so holy, அவர் பரிசுத்தராய் இருந்தவர், praying with tears. கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார். Now, I can imagine that he prayed with tears for other people. மற்ற ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்ததை நான் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. Here, he's praying something for himself. ஆனால் இங்கே அவர் தமக்காகவே ஜெபிக்கிறார். Is it wrong to pray for yourself? உங்களுக்காக ஜெபிப்பது தவறா? No. இல்லை. Jesus taught us to pray. இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். Give us this day our daily bread. இன்றைக்கு உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். Forgive us our sins. எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். Deliver us from evil. தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். What did Jesus pray for? இயேசு எதற்காக ஜெபித்தார்? He prayed that he would be saved from sin. பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக அவர் ஜெபித்தார். He didn't have to pray for forgiveness. மன்னிப்புக்காக அவர் ஜெபிக்க தேவையில்லை. You know, we sometimes have to cry because we sinned and we are sorry that we have sinned. நாம் சில சமயத்தில் கதற வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாம் பாவம் செய்து விட்டோம், பாவத்தில் விழுந்து விட்டோம், ஆகவே கதறுகிறோம். Cries of repentance. மனம் திரும்புதலின் கதறல். But Jesus never had to shed one tear of repentance because he never sinned. இயேசு பாவமே செய்யாதவராய் இருந்தபடினாலே ஒரு காலம் அவர் ஒருமுறை கூட மனம் திரும்புதலுக்காக கண்ணீர் விடவே இல்லை. But his crying was a mark of his earnestness. ஆனால் அவருடைய கதறல் அவருடைய ஊக்கத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. What did he pray for? அவர் எதற்காக ஜெபித்தார்? First of all, it says he prayed to his Father. முதலாவதாக பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். You know, when he speaks to the one who is able to save him from death is the Father. தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி என்று சொல்லும் பொழுது அது பிதாவை குறிக்கிறது. And now the subject of his prayer. அவருடைய ஜெபத்தினுடைய கருத்து என்னவென்றால் he prayed to be saved from death. மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படி. Now the Bible speaks about two types of death. வேதம் இரண்டு விதமான மரணங்களை குறித்து பேசுகிறது. Physical death, சரீர பிரகாரமான மரணம், spiritual death. ஆவிக்குரிய மரணம். Physical death is like we all human beings experience at the end of their life. சரீர பிரகாரமான மரணம் நம்முடைய மனிதர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவை அனுபவிக்கிற காரியம். And that's what Jesus experienced on the cross. அதுதான் இயேசு சிலுவையில் அனுபவித்தார். What is spiritual death? ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? Spiritual death is the result of sin. ஆவிக்குரிய மரணம் என்பது பாவத்தினுடைய விளைவு. When sin is finished, James 1 says, it ends in death.
பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று யாக்கோபு 1:1 வாசிக்கிறோம். That is spiritual death. அது ஆவிக்குரிய மரணம். Sin leads to death. பாவம் மரணத்துக்கு வழிநடத்துகிறது. God said that to Adam, the day you eat that, you will die. அதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று ஆதாமுக்கு தேவன் சொன்னார். At that very moment, he died spiritually. His connection with the Father was broken. அந்த பாவம் செய்த அந்த கணத்திலே தேவனோடு கூட உள்ள உறவு அது முறிக்கப்பட்டு விட்டது. With Adam. ஆதாமுக்கு soon as he sinned once. ஒரு முறை பாவம் செய்த உடனே. Now the message from the Garden of Eden ஏதேன் தோட்டத்தில் வரக்கூடிய செய்தி என்னவென்றால் is that one sin will lead to death, spiritual death. ஆவிக்குரிய மரணத்துக்கு ஒரே ஒரு பாவம் நம்மை வழிநடத்த விட முடியும். That is what God told Adam. அதுதான் தேவன் ஆதாமுக்கு சொன்னார். You eat this, in the day you eat it, you will die. நீ இதை புசிக்கும் நாளிலே சாவாய். That means my connection with you will be broken. That is what the Bible calls spiritual death. உன்னோடு கூட எனக்கு இருக்கக்கூடிய உறவானது முறிந்து விடுகிறது. இதுதான் ஆவிக்குரிய மரணம் என்று வேதம் சொல்கிறது. As soon as Adam committed one sin, ஒரு பாவத்தை செய்தவுடன் தானே his connection with God was gone. தேவனோடு கூட உள்ள உறவு முறிந்து விட்டது. Now sometimes we don't realize that. சில சமயங்களில் நாம் அதை உணர்வதில்லை. The moment you commit one sin, நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் அந்த க்ஷணத்திலே in thought, எண்ணத்திலே, word, வார்த்தையிலே, செய்கையிலே, and you do nothing about it, அதை குறித்து நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் your connection with God is also gone. தேவனோடு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் அங்கே முறிந்து விடுகிறது. You may still be religious. இன்னும் நீங்கள் மதவாதியாக இருக்கலாம். You may still read the Bible. வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கலாம். You may still pray. ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Go to the meeting. கூட்டங்களுக்கு செல்லலாம். But your connection with God is gone. ஆனால் தேவனோடு உள்ள உறவு முறிந்து விட்டது. But Adam didn't become sick. ஆனால் ஆதாம் உடனே வியாதி உடையவனாய் மாறவில்லை. Lose his health. அவன் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்கவில்லை. No, you may not lose your health or become sick or anything. நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை இழப்பதில்லை, வியாதிப்படுவதில்லை. Your connection with God is gone. ஆனால் தேவனோடு கூட உள்ள உங்கள் தொடர்பு போய்விட்டது. You may think it is still there. அது இருக்கிறது என்று இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கலாம். The Pharisees thought they were still connected with God. பரிசேயர்கள் இன்னுமாய் நான் தேவனோடு கூட தொடர்புடையவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். But Jesus came and exposed to them that they were going to hell. ஆனால் அவர்கள் நரகத்துக்கு போகிறவர்கள் என்பதை இயேசு வந்து வெளிப்படுத்தினார். There are a lot of people in the world who think they are connected to God who are actually going to hell. உலகத்தில் அநேகர் நாங்கள் தேவனோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறோம் என்று எண்ணுகிறவர்கள் நரகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். How to be sure whether your connection with God is real or not? உங்களுக்கு தேவனோடு உள்ள தொடர்பு உண்மையாகவே இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும்? I'll tell you a simple test. நான் ஒரு எளிய சோதனை உங்களுக்கு சொல்கிறேன். What is your attitude to sin? பாவத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? If your attitude to sin is a very light, casual attitude, பாவத்தின் மீது உங்களுக்கு லகுவான ஒரு மனப்பான்மை, எளிதான ஒரு மனப்பான்மை இருக்குமானால், இவ்வளவுதானே இருக்குமானால், be careful. You may be just deceiving yourself today. கவனமா இருக்க வேண்டும். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கலாம். Don't say, well, I accepted Jesus into my heart some years ago, I'm all right. இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். That's exactly what the devil wants you to think. அதே தான் பிசாசு நீங்கள் எண்ண முடியாது விரும்புகிறான். Listen to this. கவனித்து கேளுங்கள். There are only two places you got to look at. நீங்கள் இரண்டு இடங்களை பார்க்க வேண்டும். Eden and Calvary. கல்வாரி. To see the seriousness of sin. பாவத்தினுடைய சீரியஸ்னஸை, பாவத்தினுடைய கொடூரத்தை பார்க்க வேண்டுமானால் இந்த இரண்டு இடங்களை பாருங்கள். As soon as Adam sinned once, ஆதாம் ஒருமுறை பாவம் செய்த உடனே immediately he was spiritually dead. உடனடியாக ஆவிக்குரிய ரீதியிலே மரணம் அடைந்தான். And when Jesus hung on the cross, இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது and took our sin, நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்ட பொழுது, not his own sin, நம்முடைய சொந்த பாவமே அல்ல, he had no sin. அவருக்கு பாவமே இல்லை. When he took our sin, அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட பொழுது immediately உடனடியாக the Father forsook him. பிதாவானவர் அவரை கைவிட்டு விட்டார். You think you are more special than Jesus? இயேசுவை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று எண்ணுகிறீர்களா? What is the message of Calvary? கல்வாரியின் செய்தி என்ன? Even if you are the Son of God, தேவகுமாரனே ஆக இருந்தாலும் கூட, even if you are Jesus Christ, the perfect, pure, eternal Son of God, நித்திய பரிசுத்த தேவ சுதனாய் இருந்தாலும் சரி, when sin is there, பாவம் அங்கே இருக்கும் பொழுது, the sin of the world, உலகத்தினுடைய பாவம், not even his own sin, தம்முடைய பாவம் கூட அல்ல, other people's sin, மற்ற மக்களுடைய பாவம், God forsakes him. தேவன் அங்கே கைவிட்டு விடுகிறார். Therefore I take sin very seriously. ஆகவே நான் பாவத்தை சீரிய விதத்தில் எடுத்துக் கொள்கிறேன். Because I know that is the only thing that can cut me off from God. இந்த ஒரே ஒரு காரியம் மட்டுமே தேவனிடத்திலிருந்து எனக்குள்ள தொடர்பை துண்டித்து விட முடியும் என்று அறிந்திருக்கிறேன். That's the thing that brings me into bondage. இதுதான் என்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு வருகிறது. Sin, பாவம். poverty may be a suffering, but it's not a bondage. தரித்திரம் என்று ஒரு பாடாக இருந்தாலும் அது ஒரு அடிமைத்தனம் அல்ல. Paul was a poor man.
பவுல் ஒரு ஏழை மனிதராக இருந்தார். We read in one place he didn't have enough food. ஒரு இடத்துல money to get food to eat. ஆகாரம் வாங்கி புசிப்பதற்கு போதுமான பணம் இல்லை என்று ஒரு இடத்துல வாசிக்கிறோம். Imagine a man who doesn't have enough money to buy food to eat. கற்பனை செய்து பாருங்கள், சாப்பிடுவதற்கு ஆகாரம் வாங்குவதற்கு போதுமான பணம் இல்லை என்று சொல்கிற மனிதர். The greatest apostle of Christianity. கிறிஸ்தவத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய அப்போஸ்தலன் அவர். That was God allowed him to go through that. அதற்குள்ளாக கடந்து செல்ல முடியாத தேவன் அனுமதித்தார். You read that in 2 Corinthians 11. அதை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In 2 Timothy 4 we read he doesn't have a blanket to cover himself when he is shivering in a Roman prison. ரோம சிறைச்சாலையிலே குளிரிலே நடுங்கும் பொழுது போர்த்திக் கொள்வதற்கு ஒரு போர்வை இல்லாதிருந்தது என்று 2 தீமோத்தேயு 4 வாசிக்கிறோம். Sitting at night shivering in the cold in Rome. ரோம நாட்டிலே இரவிலே குளிரிலே உட்கார்ந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார் பவுல். He writes to Timothy, please send that blanket. எனக்கு யார் மூலமாவது அந்த போர்வையை அனுப்பிவிட்டா என்று அவர் எழுதுகிறார். He was a poor man. அவர் ஏழை மனிதனாக இருந்தார். That's not a bondage. He was not in bondage. அது ஒரு கட்டு அல்ல, அது ஒரு அடிமைத்தனத்தின் கட்டு அல்ல. Suffering, but it was not a bondage. அது ஒரு பாடு, ஆனால் அது ஒரு கட்டு அல்ல. The only bondage is sin. ஒரே ஒரு அடிமைத்தனம் கட்டு இருக்குமானால் அதுதான் பாவம். Poverty will never send anybody to hell. தரித்திரம் யாரையும் நரகத்துக்கு அனுப்பாது. Cancer will not send people to hell. புற்றுநோய் யாரையும் நரகத்துக்கு அனுப்பாது. Even AIDS sickness will not send anybody. AIDS வியாதி கூட யாரையும் நரகத்துக்கு அனுப்பாது. Sin will send people to hell. ஆனால் பாவமோ மக்களை நரகத்துக்கு அனுப்பும். So the main freedom we need is not freedom from poverty but freedom from sin. ஆகவே நமக்கு தேவைப்படுகிற பிரதானமான விடுதலை எங்கே என்று சொன்னால் தரித்திரத்திலிருந்து அல்ல, ஆனால் பாவத்திலிருந்து. Not freedom from sickness but freedom from sin. வியாதியிலிருந்து விடுதலை அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை. So Jesus prayed with tears. ஆகவே இயேசு கண்ணீரோடு கூட ஜெபித்தார். What is his prayer? அவருடைய ஜெபம் என்ன? Father, save me from death. பிதாவே என்னை மரணத்திலிருந்து விடுதலையாக்கும். So I told you there were 2 deaths. நான் உங்களுக்கு சொன்னேன் 2 மரணங்கள் இருக்கிறது என்று. Now how do you know which death Jesus was praying for here? இங்கே இயேசு எந்த மரணத்துக்காக அவர் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபித்தார்? Well, you just read the rest of the verse. அந்த வசனத்துடைய மீதி பகுதியை வாசித்து பாருங்கள். And it says in the rest of the verse, God heard his prayer. That means he answered it. அந்த பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அதன் மூலம் அதன் பொருள் என்ன? தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். He prayed and God gave him an answer. அவர் ஜெபித்தார், தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். That means he was saved from death. அவர் மரணத்திலிருந்து காக்கப்பட்டார். We know he was not saved from physical death. அவர் சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து காக்கப்படவில்லை என்று நமக்கு தெரியும். So definitely he was praying to be saved from spiritual death. ஆகவே கண்டிப்பாக அவர் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாக முடியாது அவர் ஜெபித்தார். So we can say this, read this verse like this. ஆகவே இந்த வசனத்தை நாம் இப்படி வாசிக்கலாம். I want to expand it and read it like this. நான் அதை விவரித்து இப்படி வாசிக்க விரும்புகிறேன். In the days when he came in flesh, மாம்சத்திலே அவர் வந்த நாட்களிலே, and he became a human being, அவர் ஒரு மனுஷனாய் மாறினார். He faced such tremendous pressure of temptation every day. ஒவ்வொரு நாளும் சோதனை என்றதான அந்த அழுத்தத்தை அவர் ஒவ்வொரு நாளும் சந்தித்தார். You know how today the devil tries to make leaders fall into sin. இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா ஆவிக்குரிய தலைவர்களை பாவத்திலே எப்படி விழச் செய்கிறான் என்று? You know, if the devil had just knocked down some ordinary believer in sin, that would be not as great for him as if he knocked down Paul into sin. ஒரு சாதாரண விசுவாசியை பாவத்திலே விழச் செய்தால் அவ்வளவு பெரியதல்ல, ஆனால் பவுலை விழச் செய்து விட்டால் அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்திருக்கு. If an elder brother in a church falls into sin, that is 1,000 times worse than an ordinary brother falling into sin. ஒரு சாதாரண சகோதரன் பாவத்திலே விழுவதை காட்டிலும் ஒரு மூப்பர் பாவத்திலே விழுவது 1000 மடங்கு பெரியது. And if it's a much higher apostle falling into sin, அதை காட்டிலும் ஒரு அப்போஸ்தலன் பாவத்திலே விழுவது என்பது அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம். That is a terrible thing. அது கொடூரமான காரியம். That is a greater victory for the devil than if he even makes 100 believers fall into sin. 100 விசுவாசிகளை பாவத்திலே விழச் செய்வதை காட்டிலும் ஒரு பெரிய அப்போஸ்தலனை பாவத்திலே விழச் செய்வது என்பது சாத்தானுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெற்றி. Then can you imagine how much the devil tried to make Jesus sin? அப்படியானால் இயேசுவை பாவத்திலே விழச் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு அதிகமாக பிசாசு முயற்சித்திருப்பான். It says he was tempted in all points as we are. நாம் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுகிறது போலவே இயேசு சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். Hebrews 4:15. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். So he was on pressure all the time. அவர் எல்லா நேரங்களிலேயும் ஒரு அழுத்தத்துக்குள்ளாகவே இருந்தார். In his thoughts, அவருடைய எண்ணங்களிலே, mind, in his eyes, சிந்தையிலே, கண்களிலே, all around him. The devil was trying to get him to sin once. ஒரு முறையாவது இவரை பாவத்தில் விழச் செய்ய வேண்டுமே என்று எப்படியாவது முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான் சாத்தான். In his house, தன்னுடைய வீட்டிலே, through his brothers, தன்னுடைய சகோதரர் மூலமாக, Mary, maybe Joseph irritating him. மேரியின் மூலமாகவோ அல்லது யோசேப்பின் மூலமாக எல்லாரும் try. முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் சாத்தான். You know how difficult it is to
stand against sin when so much pressure is on us. எவ்வளவோ அழுத்தங்கள் மீது வரும்பொழுது அந்த பாவத்துக்கு விரோதமாய் நிற்பது எவ்வளவு கடினமான காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Imagine if you have one wife irritating you from morning till night. காலையிலிருந்து இரவு வரை உங்களுடைய மனைவி ஒருவர் மட்டும் உங்களை இழுத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு ஸ்திரீதான். How long can you stand there? எவ்வளவு நேரம் நீங்கள் நிற்க முடியும்? Without sinning. பாவம் செய்யாத. Without sinning even in your thought. உங்கள் எண்ணத்திலே கூட பாவம் செய்யாதபடி எப்படி? One day will be difficult. ஒரு நாள் தாக்கு பிடிப்பதே கஷ்டமா. You have a husband who is always shouting at you and harassing you. எப்பொழுது பார்த்தாலும் உங்களை திட்டிக் கொண்டே உங்களை நச்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கணவன் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? One day will be difficult to stay from sin. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாளிலே பாவம் செய்யாமல் இருப்பதே கடினமா இருக்கும். And that is how the devil harassed Jesus in his home with 4 brothers and 2 sisters. இயேசுக்கு இருக்கக்கூடிய 4 சகோதரர்களையும் 2 சகோதரிகளையும் இப்படித்தான் பிசாசு இயேசுவை தொடர்ந்து அவன் பாவத்தை சுமத்திக் கொண்டே இருந்தான். They didn't believe in him. They didn't believe in him. அவர்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் அவர்களை விசுவாசிக்கவில்லை. Imagine, they didn't even believe that he was born before his mother got married. தங்களுடைய தாய்க்கு திருமணமாக முன்பதாக இயேசு பிறந்தார் என்பதை கூட அவர் நம்பவில்லை. They didn't believe their own mother. தன்னுடைய சொந்த தாயை அவர் நம்பவில்லை. They thought he was just the first son of Joseph. யோசேப்புக்கு பிறந்த முதல் மகன் என்று எண்ணினார்கள். They troubled him, irritated him because he was so good. அவர் மிகவும் நல்லவராக இருந்தபடினாலே அவர் எவ்வளவு தொந்தரவு செய்தார்கள், அவரை எரிச்சலூட்டினார்கள். What I'm trying to say is Jesus faced 10,000 times more pressure in one day than any of us have ever faced. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் சந்திக்கக்கூடிய அழுத்தங்களை காட்டிலும் 10,000 மடங்கு அதிகமான அழுத்தங்களை இயேசு சந்தித்தார். How could he overcome sin? எப்படி அவர் பாவத்தை மேற்கொள்ள முடிந்தது? He prayed. ஜெபித்தார். He prayed when he was alone. அவர் தனியாக இருக்கும்போது ஜெபித்தார். On his bed at night. இரவிலே படுக்கையிலே ஜெபித்தார். He wet his pillows with his tears. அவர் தன்னுடைய கண்ணீரினாலே தம்முடைய தலையை நனைத்தார். We read in Luke chapter 5. லூக்கா என்ற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். A habit that he had. அவருக்கு இருந்த ஒரு பழக்கம். Verse 16. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். He himself would often slip away into the wilderness and pray. அவர் அடிக்கடி தனியாக வனாந்தரத்திலே போய் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். He would get alone with his father. பிதாவோடு கூட தனியாய் அவர் ஜெபித்தார். Why in the wilderness? ஏன் வனாந்தரத்துக்கு போனார்? Because he didn't want other people to see him shouting and crying and பலத்த சத்தத்தோடு கண்ணீர் விடுகிறதை ஜனங்கள் பார்க்க கூடாது என்பதற்காக வனாந்தரத்துக்கு சென்றார். If you want to pray like that, you don't want other people seeing you either. நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் மற்றவர்கள் பார்க்க விரும்ப மாட்டீர்கள். If you're praying a nice spiritual prayer in the meeting, you'd like everybody to hear you. நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜெபத்தை நீங்கள் கூட்டத்திலே செய்வீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் உங்கள் ஜெபத்தை பார்க்க கேட்க விரும்புவீர்கள். Those are religious prayers, not spiritual. அவையெல்லாம் ஆவிக்குரிய ஜெபங்கள் அல்ல, மத சம்பந்தமான ஜெபங்கள். Just to impress everybody when they pray in public. எல்லாரும் இருக்கும் பொழுது கரங்களை கூப்பி ஜெபிப்பதெல்லாம் மத சம்பந்தமானது. That's not the real prayer. அது உண்மையான ஜெபம் அல்ல. Jesus went into the wilderness where he really prayed. அவர் வனாந்தரத்துக்கு தனித்து சென்று அங்கு உண்மையாலுமே ஜெபித்தார். Father, பிதாவே, don't let me sin. நான் பாவம் செய்ய வேண்டாம். I'm facing pressure from so many people. அநேக ஜனங்களிடத்திலிருந்து நான் அழுத்தங்களை சந்திக்கிறேன் ஆண்டவரே. From my brothers and sisters. என் சகோதரர்கள் சகோதரிகள் இடத்திலிருந்து. People I work with. நான் யாருக்கு வேலை செய்கிறேன் அவர்களிடத்திலிருந்து. I don't know, maybe as a carpenter, other people are cheating him. ஒருவேளை அவர் கட்சித்தொழிலை செய்யும் பொழுது மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கலாம். So many pressures. எவ்வளவோ அழுத்தங்கள். And he did not even want to sin once in his thought. அவர் ஒரு முறை கூட தம்முடைய சிந்தையிலே பாவம் செய்ய விரும்பவில்லை. There was only one way. அது ஒரே ஒரு வழிதான். Just like those Israelites in Egypt groaned and cried, prophesied to God. அந்த எகிப்திலே உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு பெருமூச்சு விட்டு கதறினார்களே, அது ஒரே வழிதான். They sighed in order to be delivered from bondage. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக முடியாக பெருமூச்சு விட்டார்கள். Jesus sighed and prayed so that he would not go into bondage. இயேசு எதற்காக பெருமூச்சு விட்டு கதறி ஜெபித்தார் என்றால் அடிமைத்தனத்துக்குள்ளாக போகக்கூடாது என்பதற்காக. And cried, oh Father, பெருமூச்சு விட்டார், தேவனே, don't let me sink into spiritual death. இந்த ஆவிக்குரிய மரணத்திலே நான் போய்விடக் கூடாது. The devil was trying to push him down into spiritual death. இந்த ஆவிக்குரிய மரணம் என்கிற தண்ணீருக்குள்ளாக அவரை முழுக்க வேண்டும் என்று பிசாசு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார். Demons and human beings all trying to make him sin. மனிதர்கள் எல்லாரும் அவரை கொல்ல முடியாத பிரயாசம் பண்ணுகிறார்கள். And his only help is his Father. அவருடைய உதவி, ஒரே ஒரு உதவி பிதாதான். Father, பிதாவே, பிதாவே, give me the power of your spirit. ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தாரும். Be saved from death. மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். And he was heard. அவர் கேட்கப்பட்டார். God spoken to you. தேவனோடு பேசியிருக்கிறாரா? Say, Lord,
ஆண்டவரே I want to be free நான் விடுதலையாக வேண்டும். from every sin in my life. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். There are so many habits in my life other people don't know. ஆண்டவரே மற்ற மக்களுக்கு தெரியாத எத்தனையோ பாவ பழக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. You said if the Son of God shall make you free, you'll be free permanently. தேவனுடைய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் நிரந்தரமாக விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. I want that freedom. எனக்கு அந்த விடுதலை வேண்டும் ஆண்டவரே. Yes, Lord. ஆமாண்டவரே. I will not give up until you give it to me. நீர் எனக்கு கொடுக்கும் வரை நான் விடமாட்டேன் ஆண்டவரே. I want to learn to pray like Jesus. இயேசு ஜெபித்தது போல நான் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமே. Heavenly Father, பரலோக பிதாவே, help us all. எல்லாருக்கும் உதவி செய்யும். We are needy, Lord. ஆண்டவரே நாம் தேவையுள்ளவர்களாய் வந்திருக்கிறோம். Help us. உதவி செய்யும் ஆண்டவரே. Be free from sin. பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. For this is why Jesus died and rose again. இதற்காக தான் இயேசு மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.